செல்வச்சோலையில் இன்று நாம் பார்க்க இருக்கும் குறள், இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. ஒருவன் வந்து நான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவும் தன்மை உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் உண்டு என்பது பொருள். தானத்தில் சிறந்தவர் கர்ணனா தர்மனா என்பது பற்றி கூறுக. இந்த கேள்வி நம்ம அர்ஜுனனுக்கும் எழுந்துள்ளது. உடனே கிருஷ்ணன் யார் என்பதை உணர்த்த ஒரு நாடகத்தை நடத்தினார். அவர்கள் இருவரும் பிராமணர் வேடத்தில் தர்மனிடம் சென்றனர். தாங்கள் மிகவும் வறுமையில் இருப்பதால் ஏதாவது பொருள் உதவி புரியுமாறு வேண்டினர். தர்மனும் பொன்னும் பொருளும் வாரி வழங்கினான். மகிழ்ச்சியாக சென்ற இருவரும் சிறிது நேரத்தில் திரும்ப வந்தார்கள். ஐயா, தாங்கள் கொடுத்த பொருளை கொண்டு எங்களுக்கு வேண்டிய பண்டங்களை வாங்கிவிட்டோம். ஆனால் அதை சமைக்க தேவையான கட்டைகள் மட்டும் கிடைக்கவில்லை. தயவு கூர்ந்து அதையும் தானம் கொடுங்கள் என வேண்டினர். உடனே தர்மன் தன் வீரர்களை அழைத்து உடனே காட்டில் இருக்கும் மரங்களை வெட்டி விறகு கட்டைகளை கொண்டு வரச் சொன்னான். அது மழைக்காலம் என்பதால் அனைத்து மரங்களும் நனைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்தது. வீரர்கள் வெறும் கையுடன் திரும்ப வந்தனர். தர்மனிடம் இதை கூறவும் சற்று திகைத்தான். பிற ஊர்களில் சென்று வாங்கி வரச் சொன்னான். ஆனால் எங்கும் கிடைக்கவில்லை. நான் எவ்வளவு முயற்சி செய்தும் கட்டைகள் கிடைக்கவில்லை, என்னை மன்னியுங்கள் என கூறி வெறும் கையுடன் அனுப்பினான். அடுத்து கர்ணனிடம் சென்றார்கள். அங்கும் இதே நிலைதான். இவர்களை வெறும் கையுடன் அனுப்பக்கூடாது என யோசித்துக் கொண்டே இருந்தான். சட்டென்று ஒரு யோசனை தோன்றியது. உடனே தன் காவலர்களை அழைத்து அரண்மனையில் இருந்த அனைத்து சந்தன கதவுகளை உடைத்து அவர்களுக்கு தானமாக கொடுத்தான். அப்போதுதான் அர்ஜுனனுக்கு புரிந்தது யார் தர்மத்தில் சிறந்தவர் என்று. உங்களுக்கும் புரிந்து இருக்கும் என்று நம்புகிறேன். இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணேயுள. வள்ளுவத்தை படிப்போம், அதன்படி நடப்போம்.